வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து தமிழ் வருஷ பிறப்பு 2026, அதாவது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வரப்போகிற தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு 2 கிராம் வந்து கோல்டு வாங்குறதுக்கான சேவிங்ஸ் வீடியோ வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம், அதாவது 2025க்கு வந்து எப்படியெல்லாம் வந்து தங்கம் வாங்கலாம் அப்படின்றது மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். அதன்படி யாராவது வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கோல்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய அந்த என்ன வாங்குனீங்க அப்படின்றத பற்றின டீட்டெயில் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் வருஷ பிறப்புல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நம்ம நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் நம்ம கை வந்து சேரணும், நிறைய நல்ல விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து இறைவன்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தங்கம் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்ற கேள்வி வந்து பல பேத்துக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கிராமோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 8770 ரூபாய், அதாவது இன்னைக்கு ரேட்டு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து தங்கத்தோடைய விலை விற்கிறப்போ நம்ம வந்து தங்கம் வாங்கணுமா, நம்ம வந்து தங்கம் வாங்குறதுனால தான் தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிக்குது அப்படின்றது மாதிரியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கோம். இது எதுவுமே வந்து உண்மையான காரணங்கள் கிடையாது. நான் அதை பற்றின வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தங்கத்தை பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு விலை விற்கிது, தங்கம் வாங்காத, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்றது மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. உங்கள் மேலே வந்து அக்கறை உள்ளவங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாவது உன்னால் எவ்வளோ முடியுமோ, இப்போ 1 கிராம் எடுக்கிற இடத்துல உன்னால் ஒரு 1/2 கிராம் தான் எடுக்க முடியுமா, எடுப்பா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறவங்க தான் உங்கள் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றது மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா தங்கம் வந்து உங்களை வாங்காதீங்க அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு சைட் பை சைடு அவங்க வந்து தங்கம் சேர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து அது தெரியாமல் போயிடும். இன்னைக்கு வந்து தங்கத்தோடைய விலை இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் சில வருஷங்கள் கழித்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிக்குது. இப்போ 2000, 2008 அந்த ஸ்டேஜ்லலாம் வந்து தங்கம் வாங்கினவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ என்னையவே எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு பவுனே பார்த்தீங்கன்னா ஒரு 4000, 5000 அந்த ரேஞ்சில் வந்து விற்றுது. ஆனால் இன்றைக்கி போயிட்டு நம்ம 1 கிராம் கூட அந்த அளவுக்கு எடுக்க முடியாது அந்த அமௌண்ட்டில். ஸோ தங்கத்தோடைய விலை வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தில் எந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படின்றத நம்ம நிதர்சனமாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து வாங்காததுனால தங்கத்தோடைய விலை குறைஞ்சிரும் அப்படின்றது மாதிரி என்றைக்குமே வந்து தப்பு கணக்கு போடாதீங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமே வந்து ஒரு 15,000, 20,000 அப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு காரணமாக எடுத்துகிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து 1 கிராம் 2 கிராம் அப்படின்னு அதிக அளவில் எடுக்கணுன்ட்டு இல்லை, ஒரு 1/2 கிராம் 100 மில்லிகிராம் கூட இப்போ கிடைக்கிது. ஸோ உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வைங்க. கட்டாயம் வந்து அது உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு சேமிப்பாக வந்து இருக்கும். அதோட இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சேமிப்பு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கானது. நீங்கள் இந்த நியூ இயர்க்கு இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் 2026வது தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு உங்கள் கையில் வந்து தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்றது மாதிரி நினச்சிட்டு சேவ் பண்ண ஆரம்பிங்க. எப்பயுமே வந்து நம்மளை நம்ம தான் ஊக்கப்படுத்திக்கணும். வெளியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு. வெளியிலேருந்து ஆட்கள் வரமாட்டாங்க. நம்மளை நம்ம தான் உற்சாகப்படுத்திக்கணும். உன்னால் முடியும், நீ செய் அப்படின்றது மாதிரி. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வருஷத்தில் உங்கள் கையில் வந்து தங்கம் ஏதோ ஒரு வடிவத்தில், அதாவது நகை வடிவத்துலேயோ காயின் வடிவத்துலேயோ உங்கள் கையில் இருக்க போகுது அப்படின்றது மாதிரி நினச்சி சேவ் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களால் முடியும். அதுக்கடுத்து தங்கத்தோடைய விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது மாதிரியுமே கேட்குறீங்க. இதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். கட்டாயம் வந்து 100% தங்கத்தோடைய விலை வந்து குறையாது. ஒரு வேலை குறையுது அப்படின்னாக்கா சும்மா சடனாக ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு அதுக்கடுத்து ஜெட்டு வேகத்தில் அதிகரிக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ கம்மியாகிறப்போ நம்ம கண்டிப்பாக கொஞ்சமாவது வாங்கி வச்சுக்கணும். அதிகமாகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுவோம் அப்படின்றது மாதிரி வந்து சேவ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து தங்கத்தோடைய 1 கிராம் ரேட்டு 10,000லேருந்து 10,500 ரூபாய் கிட்ட வரும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. நம்ம 1 இயர் வந்து சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் அதே ரேட்டு வந்து எழுதியிருக்கேன். அதாவது 10,000லேருந்து 10,500 ரூபாய்க்குள்ளே 1 கிராம் இருக்கும் அப்படின்றது மாதிரி. இதோட என்னால் கிராம் கணக்கெல்லாம் சேவ் பண்ண முடியாது, ஒரு 100 மில்லிகிராம் இந்த மாதிரி வாங்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் வாங்கலாம். அதை பற்றியுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோடைய ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரி நீங்கள் நகையாக வந்து சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ 1 கிராம் 10,000 அப்படின்றது மாதிரி 2 கிராமுக்கு 20,000 அப்படின்னு எழுதியிருக்கேன். மேக்கிங் சார்ஜ் வந்து நம்ம எடுக்கக்கூடிய நகையை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு ஒரு 300 ரூபாய் அப்படின்றது மாதிரி எழுதியிருக்கேன்.
அதுக்கடுத்து 12% வேஸ்டேஜ். நம்ம எடுக்கக்கூடிய நகைக்கு மினிமம் ஸ்டார்டிங் வந்து ஒரு 12% போடுவாங்க. ஸோ அதை வந்து எழுதியிருக்கேன். ரூ. 2436. இது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 683. டோட்டலாக நமக்கு ரூ. 23,419 வருது. இதை ரவுண்ட் ஆஃபாக 25,000 அப்படின்றது மாதிரி வந்து சேவ் பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை 2 கிராமா எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சேவ் பண்ணலாம். இல்லை 25,000 விட அதிகமாக சேவ் பண்ணுறேன், என்னால் முடியும், நான் ஒரு 30,000 சேவ் பண்ணுறேன் அப்படின்றது மாதிரி நினைக்கிறவங்களுக்கு 30,000க்கான சேவிங்ஸ் வந்து பார்க்கலாம். நீங்கள் 30,000க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேவ் பண்ண போகிறோம். அது ரொம்பவே ஈஸியாக சேவ் பண்ண போகிறோம். மொத்த நாட்கள்னு பார்த்தோன்னாக்கா 12 மாதம், நாட்கள் கணக்கில் 365 நாட்கள், வாரத்தில் 52 வாரம். ஸோ இதன்படி வந்து சேவ் பண்ணலாம். என்ன அமௌண்ட்டு சேவ் பண்ண போகிறோம், எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்மளுடைய முதல் சேமிப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த 30,000க்கு வார சேமிப்பாக நம்ம வெறும் 300 ரூபாய், சாட்டர்டேவோ சண்டேவோ வந்துட்டு ஒரு 300 ரூபாய் வந்து எடுத்து வைக்கலாம். 300 ரூபாய் அப்படின்னு சொல்லி 52 வாரங்களுக்கு எடுத்து வச்சோம்னாக்கா இதுவே வந்து நம்மளால் 15,600 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். 30,000ல் இந்த 15,600 ரூபாய் அப்படின்றது வெறும் ஒரு வார சேமிப்பில் எடுத்து வைக்க முடியும் அப்படின்றது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம்தான் இல்லையா? நம்ம வந்து எவ்வளவோ செலவு பண்ணுவோம், வாரம் வாரம் வந்து அதிக அளவில் நமக்கே தெரியாமல் இப்படி வந்து செலவு பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு 300 ரூபாய் வந்து ஒரு உண்டியல்லையோ இல்லை வந்துட்டு ஒரு பாக்ஸ்லேயே போட்டு வைக்கிறது மூலமாக நம்மளால் இந்த அளவுக்கு வந்து சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்மளுடைய அந்த சேமிக்கிற பழக்கத்தையுமே வந்து இதன் மூலமாக வந்து அதிகப்படுத்திக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மாத சேமிப்பு. மாத சேமிப்பில் வந்து 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் சேவ் பண்ணோன்னாக்கா 12 மாதத்தில், அதாவது ஒரு வருஷத்தில் 6,000 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். அப்போ வார சேமிப்பு ப்ளஸ் மாத சேமிப்பு ரெண்டும் சேர்த்து 21,600 ரூபாய் வந்து சேவ் பண்ணியிருப்போம். 30,000ல் இந்த அமௌண்ட்டு போக பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 8,400 ரூபாய். இந்த 8,400 ரூபாய் வந்து நாட்கள் கணக்கில் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இப்போ மாத சேமிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நிறைய வகையான செலவுகள் பண்ணுவோம். அதில் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுடைய செலவுகளை வந்து சிக்கனப்படுத்திக்கிட்டு ஒரு 500 ரூபாய் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இல்லை. சாதாரணமாக நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது கூடவே இதை வந்து சேர்த்து எடுத்து வச்சிடலாம். ஒரு செலவு பண்ணுறது மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னாக்கா அது ஒரு சேமிப்பாக நமக்கு வந்து வளர்ந்து நிற்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மொதல் விஷயமே வந்துட்டு இந்த ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதில் வந்து நம்ம கொஞ்சம் சிக்கனமாக வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்றப்போ கட்டாயம் நம்மளால் முடியும். இப்போ நாட்கள் கணக்கு வந்து பார்த்துடலாம். அதாவது இந்த ஒரு 52 வாரம் அப்படின்றத 52 நாட்கள்னு எடுத்துக்கலாம். 12 மாதத்தை வந்து 12 நாட்கள் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கலாம். டோட்டலாக 64 நாட்கள். 365 நாட்களில் இந்த நாட்கள் போக பேலன்ஸ் 301 நாட்கள் இருக்குது. இந்த 301 நாட்களில் வந்து இந்த 8,400 ரூபாவை தின சேமிப்பாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது மாதிரி பார்க்கலாம். அதில் வந்து ஒரு நாளைக்கு 28 ரூபாய் அப்படின்ட்டு எடுத்து வச்சோம்னா 301 நாட்களில் 8,400 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். இதை விட உங்களால் அதிகமாக எடுத்து வைக்க முடியும். ஏன்னா 28 ரூபாய் அப்படின்றது வந்து ரொம்ப 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 கம்மியான ஒரு அமௌண்ட்டு தான். நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு பிஸ்கெட்டோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்றது மாதிரியான ஒரு செலவு தான். ஸோ அது மாதிரி வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த 28 ரூபாய்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை விட அதிகமாக என்னால் முடியும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 50 ரூபாய் அப்படி கூட எடுத்து வைக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். இன்னும் அதிக அளவில் அது சேவ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டலாக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு 3 மெத்தடில் 30,000 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். இது போக எனக்கு வார சம்பளம், வாரம் தான் எனக்கு வந்து சம்பளம் கிடைக்கும், நான் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 30,000 சேவ் பண்ணணும் அப்படின்னா 52 வாரங்கள் இருக்குது. 52 வாரத்துக்குள்ளே ஒரு வாரத்துக்கு 577 ரூபாய் அப்படின்றது மாதிரி ரெகுலராக 52 வாரத்துக்கு எடுத்து வச்சிங்கன்னா 30,000 வந்து சேவ் பண்ண முடியும். இது வந்து வார சம்பளம் மட்டும் வாங்குறவங்க, வாரம் எனக்கு சேல்ரி அப்படின்றது மாதிரி இருக்கிறவங்க வந்து கைக்கு அமௌண்ட் வந்த விட்டே ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்து ஒரு உண்டியலில் போட்டு வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து மற்ற செலவுகள் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் வந்து பார்க்கலாம். முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு பர்ஸில் போட்டு வைக்கிறேன், ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறேன் அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு வந்து அதை எடுத்து செலவு பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் மண்ணுண்டியல்லையோ இல்லை எனக்கு மண்ணுண்டியல் வந்து போட்டு வைக்க பயமாக இருக்குது, ரூபா நோட்டு வேஸ்ட் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குன்னா பிளாஸ்டிக்லேயே இருக்குது, நம்ம கட் பண்ணி எடுக்கிறது மாதிரியான உண்டியல்லாம் இருக்குது. அது மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து போட்டு வைங்க. போட்டால் தான் நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்றப்போ
சரி ஓகே ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காக இதை கட் பண்ணி எடுக்கிறதா அப்படின்றது மாதிரி விட்டுடுவோம். அது தனியாக ஒரு சேமிப்பாக வந்துட்டுருக்கும். கண்டிப்பாக அது மாதிரி வந்து பண்ணுங்கள். எக்காரணத்தை முன்னிட்டு ஒரு பர்ஸ்லையோ இல்லை ஒரு டப்பாலையோ போட்டு வைக்கிறத வந்து விட்டுடுங்க. ஏன்னா 1 இயர் வந்து சேவ் பண்ண போகிறோம். இடையில எதுக்காக தேவைப்பட்டு எடுத்துருவோம். அதுக்காக சொல்கிறேன். அதுக்கடுத்து இப்படி வந்து நம்ம கஷ்டப்பட்டு சேமிக்கிற அமௌண்ட்டில் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 2 to 2.5 கிராமுக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தோடு வாங்கலாம். அதுக்கடுத்து மோதிரம் வாங்கலாம். ஒரு சில நகை கடைகளில் வந்து செயின் கூட கிடைக்கிது. அது வந்து ரெகுலர் யூஸ் எல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. காதுக்கு மாட்டல் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கலாம். உங்களுக்கு அது மாதிரி வாங்க விருப்பம் அப்படின்ற பட்சத்தில் வாங்குங்க. இல்லை அப்படின்னா கோல்டு காயினாக வாங்கி வைக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு வந்து செய்கூலி சேதாரம் கொடுக்காம ஜஸ்ட்டு வந்து கோல்டு காயினாக வாங்கி வைக்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். செய்கூலி சேதாரம் இல்லாமல் எப்படி வந்து கோல்டு காயின்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்கள் ஊரில் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்றதையுமே முக்கியமாக கவனித்து பார்த்து வாங்குங்க. அதுக்கடுத்து 100 மில்லிகிராம் காயின் வந்து கிடைக்கிது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நான் வாங்கினதையுமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ விற்கக்கூடிய அந்த 8,770 ரூபாய் அப்படின்ற 1 கிராம் தங்க விலையில் நம்ம கையில் ஒரு 900 ரூபாய் இருந்தாவே நம்மளால் 100 மில்லிகிராம் வந்து காயின் வாங்கி வைக்க முடியும். 100 மில்லிகிராம் காயினுக்கு கூட இப்போ எல்லாம் வந்துட்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். நான் வந்து திருச்சியில் இருக்கிறதுனால திருச்சி மங்களன் மங்களில் பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம்லாம் கிடையாது. அந்த 1% போடுவாங்க. அதுவுமே வந்து நம்ம கேஷாக கொடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில் அதுவுமே கிடையாது. ஸோ அது மாதிரி வந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு பணத்தை மிச்சப்படுத்த முடியும். இப்போ ஒரு நகை கடைக்கு போகிறோம், கையில் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து வாங்குறப்போ அந்த 1% வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுக்கலாம். இதுவே நம்ம கார்டு போட்டோம்னா அது கொடுத்து எடுக்கிறது மாதிரி இருக்கும். அப்போ கையில் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம்னாக்கா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படின்றது மாதிரி ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி நம்ம பண்ணுறப்போ கட்டாயம் நம்மளுடைய பணத்தையும் மிச்சப்படுத்த முடியும். நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகக்கூடிய பணத்தில் வந்து ஈஸியாக ஒரு நகை எடுத்தது மாதிரியே இருக்கும். இப்போ 900 ரூபாய்க்கு ஒவ்வொரு 100 மில்லிகிராம் அந்த கார்டு வாங்கிட்டே இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 டைம் வாங்கினீங்கன்னா அதுவே 1 கிராம் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணணும். என்னால் மொத்தமாக சேவ் பண்ணி வச்சு கொண்டு போய் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.